ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணலாம். ஸோ உங்களுடைய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனில் நீங்கள் மீடியா ஃபைல்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 ப்ராப்ளம் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோஸ் ஃபைல்ஸ் வந்து ஆட் ஆகாமல் உங்களுக்கு வந்து அன்சப்போர்ட் வீடியோ codec அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்சப்போர்ட் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெசேஜ் வரும். ஸோ இந்த 2 ப்ராப்ளத்தையும் எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுத்திருப்பீங்க. ஸோ அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஃப்ரேம் ரேட் உள்ள ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், அப்படி இல்லைனா வந்து வீடியோஸ் வந்து எடுத்திருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஃபைல்ஸ் வந்து ஆட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா டவுன்லோட் பண்ணிங்க வீட் கம்பேர்ட். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக ட்ரிம் அண்ட் கம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனோட ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனில் எந்த ஃபைல் அது வீடியோஸ் வந்து சப்போர்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிங்க. அன்சப்போர்ட் ஃபைல் ஃபார்மேட்டு அப்படி இல்லைனா அன்சப்போர்ட் வீடியோ கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லிட்டு வரதை வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ எரர் எந்த மெசேஜ் வருதோ அந்த வீடியோஸ் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் போயிடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோவோட டைம் லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பான். ஸோ எந்த லென்த் வரையும் வேணுமோ அதை ஸ்டார்டிங்கும் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா எண்டியும் ட்ரிம் பண்ணிக்கலாம். கீழே வந்து ரெசல்யூஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோட குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது கேட்டாங்க. ஸோ ஐயை சூஸ் பண்ணிவிட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மாரி ஒரு பட்டன் கொடுத்துருமா. அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சேவ் டு கேலரி அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களோட கேலரியில் வந்து சேவ் வரும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடியூப் அதுமாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே மோர் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கைன்மாஸ்டரை சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 100% வந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகி டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனில் ஸோ ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அதிலே கன்வெர்ட் ஆகிற மேலே வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களோட வந்து உங்கள் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து கம்ப்ரஸ் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனில் ரீடைரக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த வீடியோஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அன்சப்போர்ட் அந்த ஃபைல் ஃபார்மேட் அப்படிங்கிற அந்த வீடியோஸும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அன்சப்போர்ட் வீடியோ கோஆர்டினேட் அப்படிங்கிற அந்த வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.